சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்க கடல் பரப்புகளில் சீனா, ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ பயிற்சியை நடத்த இருக்கிறார்கள். இந்த வாரம் நடைபெற இருக்கிற அதற்கான தயாரிப்புகளில் ஒவ்வொரு நாடுகளுடைய இராணுவ கப்பல்களும் அங்கே போயிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கடற்பரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கிறது. ஈரான், ரஷ்யா, சீனாவினுடைய கடற்படை கப்பல்கள். சீனா தான் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கடற்படை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க நாடாக இருக்குது. அமெரிக்காட்ட கூட அந்த மாதிரி கடற்படை கிடையாது. அமெரிக்காவில் ஒரு கப்பல் தயாரிக்கிற நேரத்தில் சீனா 200 கப்பல்களை தயாரிக்கிறது என்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கடற்படை வல்லமையை கொண்ட ஒரு நாடாக சீனா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய 3 பெரும் நாடுகள், பலம் கொண்ட ஆயுத பலம் கொண்ட நாடுகள் மொத்தமாக என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அந்த பிரிக்ஸ்ல வரக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளோடு சேர்த்து பிரிக்ஸுக்குள்ள இந்தியா, UAE, அதே போன்று பிரேசில் உள்ளிட்ட நாடுகளும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ராணுவ பயிற்சியில் இந்தியா, பிரேசில், அதே போன்று UAE ஆகிய நாடுகள் கலந்து கொள்ளுமா இல்லையா என்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா நேரடியாக அமெரிக்காவோட ஒரு முருகல் நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா பின்வாங்குவதை போன்று தெரிகிறது, பிரேசில் பின்வாங்குவதை போன்று தெரிகிறது, அதே போன்று UAEயும் பின்வாங்குவது திட்ட தெளிவாக தெரிகிறது. அவர்கள் கலந்து கொள்வார்களா இல்லையா என்பது வெளிப்படையாக தெரியாத நேரத்தில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய கடற்படை பயிற்சியை சீனாவும், ரஷ்யாவும், ஈரானும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது. என்ன மிகப்பெரியதொரு அழிவுகரமான காட்சியை நோக்கி அமெரிக்கா அத்தனை பேரையும் இழுத்து கொண்டு செல்வது தெரிகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பானதாக இருக்க போகிறது. அல்லாஹுதான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். யுத்தங்கள் அற்ற அமைதியை நோக்கி திரும்பக்கூடிய மக்களாக நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட வேண்டும்.